யாருமே அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கட்சிக்கு இதே வழக்கமாகிவிட்டது. முதலில் அவர் பதவி விலகச் செய்ய வேண்டும். ஏற்கனவே பொன்முடிக்கு வந்த நிலை, செந்தில் பாலாஜிக்கு வந்த நிலை அவருக்கும் வர இருக்கிறது. இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அருவருக்கத்தக்க வகையிலே திராவிட மாடல் ஆட்சி தலைவர்களுக்கு அடிமையாக இருப்பது போல நடிக்கிற முறையிலே எதை வேண்டுமானாலும் பேசுவேன் என்று எக்காலத்தோடு அவர் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எந்த ஒரு மனிதனும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழகத்தில் இருக்கிற ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் யாருமே அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கட்சிக்கு இதே வழக்கமாகிவிட்டது. இதே போன்ற முன்னாள் முதலமைச்சருடைய தாயாருடைய அந்த புகழுக்கு களங்கம் விளைவிக்கிறபடி ராசா இதே போன்று பேசினார். அப்பொழுதும் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேடிக்கை பார்த்தார். இன்றைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது இந்நேரம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே அவருடைய தாயை மதிப்பவர் முதலமைச்சர். இப்படி பேசுவது ஒரு அநாகரிகம் இல்லையா? அசிங்கம் இல்லையா? கேவலம் இல்லையா? இது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய மரியாதை கெடுக்காதா? பல்வேறு இடங்களில் இந்தியா முழுவதும் அவர் மீது இன்றைக்கு மக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள். இதை கண்டித்து தலைமை தேர்தல் அதிகாரியிடம் நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோம். அவர்படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்கிறோம். இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடியில் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருக்கலாம். அவர் மீது தக்க நடவடிக்கை சட்டப்படி எடுக்க வேண்டும். காவல்துறையிலே புகார் அளித்ததை போலவும் அதற்கு வழக்கு பதிவு செய்திருப்பதை போலவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முதலில் அவர் பதவி விலகச் செய்ய வேண்டும். ஏற்கனவே பொன்முடிக்கு வந்த நிலை, செந்தில் பாலாஜிக்கு வந்த நிலை அவருக்கும் வர இருக்கிறது. அவருடைய சொத்துக்கள் இடியால் முடக்கப்பட்டிருக்கிறது. அவர் உச்சநீதிமன்றம் சென்று அவர் வழக்கிற்கு தடை கேட்டார், கிடைக்கவில்லை. மீண்டும் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கூப்பிடும் போதெல்லாம் வந்து ஆஜராக வேண்டும் என்ற ஒரு குற்றவாளி எண்ணத்திலே தான், குற்றம் சாட்டப்பட்டவருடைய நிலையிலே தான் அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் வஞ்சகமான எண்ணத்தோடு அவர் சொத்து குவித்த வழக்கில் எப்பொழுது பதவி பறிபோகுமோ, என்றைக்கு நாம் சிறைச்சாலைக்கு போகிறோமோ என்ற மனதிலே ஒரு காழ்ப்புணர்ச்சியை வைத்துக்கொண்டு அரசியலுக்கு இதுவரை யாரும் பயன்படுத்தாத ஒரு வார்த்தையை அரசியல் மேடையிலே பயன்படுத்திய அந்த கயவரை தமிழக பாஜக வன்மையாக கண்டிக்கிறது. இது இன்றோடு விடப்போகிற பிரச்சனை அல்ல. நீதிமன்றத்திற்கும் நாங்கள் செல்வோம்.